இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இது நான் சொல்லலாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படம் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸிங்க என்னை கூப்பிடுங்க, நான் வந்து அந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் வீட்ல இருந்து பூ விற்கிறவங்க இல்ல ரொம்ப என்ன சின்ன வயசுல ஸ்கூல் கூட்டிட்டு போன ஆட்டோ அண்ணா இவங்க எல்லாருமே இந்த குடிப்பழக்கத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க அந்த ஆட்டோ அண்ணாவை 2 தடவை ரீஹேப்ல போட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப குடிப்பழக்கம் வந்து இறந்தே போயிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டுல எவ்வளோ குடிப்பழக்கத்தினால எவ்வளோ ஃபேமிலி சஃபர் பண்றதுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் ஃபர்ஸ்ட் நன்றி வந்து தினகரன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகா ரொம்ப ரியலா ரொம்ப சென்சிபிளா எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சஞ்சனா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவங்க எடுத்து பண்ணது. அவங்க ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த லாஸ்ட் மோனோலாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என் கண்ணெல்லாம் அப்படியே தேங்கி ஒரு மாதிரி தான் நான் வெளில வந்தேன். அண்ட் குரு சார் வந்து எல்லா படத்துலயும் அவர் நடிக்க சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவரோட படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அவர் வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ உண்மையா காமிச்சிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி 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 ஹாப்பி இந்த படத்தை வந்து நான் பார்த்ததுல. எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை, எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் மக்கள் அண்ட் சாதாரண மக்கள் எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அவ்வளோ முக்கியமான படம். இட் ஷுட் ரீச் கேரளத்திலயும் தமிழ்நாட்டிலயும் 2 இடத்துலயுமே இந்த படம் வந்து ரீச் ஆகணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்கஹாலிசம்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல ஜான் விஜய் சாரோட கேரக்டர் அண்ட் ஏஏ மீட்டிங், இந்த ஆல்கஹால் அனானிமஸ் மீட்டிங் வந்து நிறைய பேர் தெரியாது. அண்ட் அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்கஹாலிசம் இஸ் ஒரு டிசீஸ், ஒரு நோய். அது அந்த நோயை வந்து அவங்களுக்கே தெரியாது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு. ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ரைட்டிங்லயும் விஷுவலியும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் லைக் ஐ செட் எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை எடுத்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிக்கிங் அப் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் இட் டு அஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பார்த்து வெளில வந்தது. லைக் சந்தோஷம்னா அழுகையோட வந்தேன், ரொம்ப தாக்கத்தோட வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ. பாட்டில் ராதா ப்ரீமியர்ல இருந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த படம் வந்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எனக்கு குரு சோமசுந்தரன் வந்து எனக்கு பர்சனலாக தெரியும், சஞ்சனா வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். இவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ். அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஸ்கில்லை காட்டுற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி நம்ம குழந்தையா இருக்கும் பொழுதுலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து இந்த பாரதி படம், அப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றின படங்கள், அதுக்கப்புறம் பாடமாக என்ன எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்கூலில் ஒரு நாள் லீவ் எடுத்து அதை போட்டு காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமே வந்து இருக்கிற டாஸ்மாக்லாம் ஸ்க்ரீன் பண்ணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கு. அண்ட் இது வந்து நிறைய படங்களை நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம் அப்படின்னு. நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே டைரக்டர், என்டையர் க்ரூ அண்ட் நடித்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் டைம் இருந்தால் கண்டிப்பாக அவசியம் ஃபேமிலியோட போய் பாருங்கள். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை 4 முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படமாக தெரியுது. ரொம்ப நல்ல படம். இது நான் சொல்லி தான் நீங்கள் பார்க்கணுன்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம் பார்த்தாலே நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. பாட்டில் ராதா என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாட்டில் ராதா படத்தோட ஸ்க்ரீனில் இருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனோட ஃபிலிம். ஸோ எப்பவுமே நல்ல குட் கான்டென்ட்டை கொடுக்குற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னும் போது சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படம் பாட்டில் ராதா. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட அவங்களோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு இவ்வளோ எமோஷன்ஸை கேரி பண்ணி நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு முக்கியமாக ஆல்கஹால் அடிக்ஷன்னால எத்தனை ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில் நடிச்சிருந்த குரு சார், அப்புறம் சஞ்சனா, அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா மறக்காம ரொம்ப முக்கியமான படம். ஒரு குடும்பத்துல ஒரு தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது முக்கியமா ஆல்கஹால்னால இருக்கும். ஸோ கண்டிப்பா பாட்டில் ராதா ரொம்ப முக்கியமான படம். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாட்டில் ராதா படம் இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ரஞ்சித் அண்ணா வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல படங்களை மட்டுமே தயாரித்து இந்த படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு லைக் வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த மாதிரி சென்டரை பற்றிலாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஸோ அப்படின்ற விஷயங்கள் அண்ட் ஒரு குடிப்பழக்கத்தால் என்னெல்லாம் தவறுகள் நடக்குது, அதை தாண்டி வந்து இப்படி ஒரு மெசேஜை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எடுத்துகிட்டு வந்து சொன்ன தினகருக்கு என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டர் தினகருக்கு என்னோட வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது நிச்சயமாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் எடுக்கப்பட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு படத்தை எல்லாரும் ஆதரித்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிற பிரச்சனையும் அதோட தீர்வையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் அதில் எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம ஏதோ லைஃப்ல எங்கேயோ கடந்து போகிற இடத்துல கிராஸ் பண்ணுற இடத்துல பார்த்த கேரக்டர்ஸ் மாதிரியே அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டி அடிக்ஷன் சென்டரில் வந்து குறிப்பிட்ட கேஸ்டிங்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக ரசிக்கிற தன்மையாக இருக்குது. எல்லாரோட மெயினாக வந்து குரு சம்சாரம் ரொம்ப அந்த படத்தை அழகாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எந்த விதமான ஒரு சலிப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக கேரி பண்ணி கண்டிப்பாக அந்த டைரக்டர் வந்து படம் சொல்கிறோம், கதையை வந்து படத்தில் சொல்கிறோங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த பல பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக எல்லாரும் ஏற்றுக்கிறபடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் எல்லாரும் பாருங்க. இந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். நல்ல படத்துக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக தேட்டரில் தேங்க்யூ. நேர்த்தியான ஒரு திரைக்கதை, முக்கியமான கதை. தமிழ்நாட்டில் தமிழ் குடிமகன் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிடிக்காத தமிழ் மகனும் பார்க்க வேண்டிய படம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து நம்ம முடிச்சு இந்த படத்தை பார்க்கணும். பாட்டில் ராதா இல்லை பேட்டில் ராதா. பாட்டிலே எழுதியிருந்தாலும் மது குடியை கிடக்கும், குடி பழக்கம், உடல்நலத்தை கிடக்கும், எல்லாம் கற்றுக்கும். பாட்டிலே எழுதியிருப்பாங்க குடியை கெடுக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமா தேவைப்படுது எல்லாரும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது எப்படி வெளில சொல்ல முடியாம திக்குது, எனக்கு தடுமா இருக்கு. அப்படி ஒரு படம் அது. வாழ்த்துக்கள் தினகரன், வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து தினகரன் சார் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். எனக்கு இந்த மூவியில் சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எனக்கு வந்து ஷூட்டிங் அப்போ எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்த ஏடிஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு அழுது கண்ணெல்லாம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீலம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ. இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தினகரன் அண்ணாவுக்கும் தேங்க்யூ. அப்புறம் பாரஞ்சித் சாருக்கும் தேங்க்யூ. ப்ரொடக்ஷனுக்கும் தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. பாட்டில் ராதா வந்து ரொம்ப முக்கியமான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு குடி வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகுது, குடியால் வந்து எவ்வளோ குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குன்னு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு குடியை விடணும்னு நினைப்பாங்க. ஸோ படம் வந்து ரொம்ப அழகான படம். எல்லாருமே வந்து குடும்பமாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தை வந்து பாருங்கள். பாட்டில் ராதா ரொம்ப நல்ல படம். ஃபஸ்ட்டு ரஞ்சித் அண்ணாக்கும் டேரக்டருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஏன் அது சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் இந்தமாரி சென்டரில் இருந்திருக்கேன். அதனால் இது வந்து சொல்லணும்னு ஒரு ஆசை. இது ஏற்கனவே இந்த ஃபாலோயிங் வந்து யாருக்கும் இவ்வளோ தெரியாது. சென்டர் இருக்குது, இந்தமாரி கதைலாம் இருக்குது, இந்தமாரி சென்டர்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. இந்த படத்து மூலிமா நிறைய பேருக்கு தெரியும். வர ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஃபாலோயிங், இந்த ஏஏ மீட்டிங்க்கு, இந்த குடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு நாளும் ஒரு நிமிஷமும், அதெல்லாம் வந்து இதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது. அதனால் இது ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரஞ்சித் அண்ணாவுக்கும் டேரக்டருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எல்லா குடும்பமும் வந்து பார்க்கலாம். எல்லா குடும்பமும் இது மொத்தமாக வந்து பார்த்துட்டு இது அனுபவிச்சுட்டு இது கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும். என் விருப்பம். ரொம்ப நன்றி.
படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, சிரிச்சு ஆரணெல்லாம் வெட்டிச்சு சிரிக்க வச்சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்றதுன்னா எமோஷனல் ரொம்ப வீக்காக இருந்தது. இந்த படம் வந்து குடிகாரர்களாக பார்க்கணும்னு பார்க்க முடியும். என் லைஃப்பை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவெல்லாம் நிறைய இருப்பாங்க. அந்த ஞாபகம் பயங்கர எமோஷனலாக இருந்தது. ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நண்பர் தினகரனுடைய இந்த முதல் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டினுடைய சினிமாவில் ஒரு சிறப்புமிக்க இடத்தை பிடிக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு குடி நோயாளிகளால் மிக பெரும் ஒரு சின்னபன்னமான சூழல் இருக்கிற சூழல்ல அது குறித்து வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு திரைப்படம் என்ற வழியில வந்து தினகரன் வந்து ஒரு பாட்டில் ராதா அந்த படத்தை எடுத்திருக்கின்றாரு. இந்த படத்தினுடைய கருப்பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிக அவசியமா தேவையான விஷயங்கள். குறிப்பாக எளிய மக்களிலிருந்து உயர்தர வர்க்கம் வரைக்கும் இன்னைக்கு வந்து குடி வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கின்றது. அதை வந்து எப்படி வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல சமூகத்துக்கு வெளிப்படுத்துன்றதுன்னா பாட்டில் ராதா படம் வந்து ஒரு முக்கிய விஷயமா இருக்கு நான் பாக்குறேன். அதே போன்ற இந்த கதைகள்ல பேசும்போதுன்னா இந்த சமூகம் கற்பிக்கக்கூடிய வேல்யூஸ், பொதுவாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து என்னன்னா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஆனா நடைமுறையில அந்த குடும்பம் எனக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி சிக்கல் எதிர்கொள்வது, அந்த சிக்கல் வந்து எப்படி வந்து ஒரு குடும்ப அமைப்பு ஜனநாயக ரீதியா செயல்படும் என்பது என்னன்னா ஒரு மிக முக்கியமான புள்ளியை தொட்டு நகர்ந்திருக்கிறாரு. மூன்றாவதாக இன்னைக்கு குடி மறுவாழ்வு மையங்கள் வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு தனியார் குடி மறுவாழ்வு மையங்கள்ல பல்வேறு வன்முறைகள் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரியான மறுவாழ்வு மையங்கள் வந்து எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவசியமா இருக்குது. அரசாங்கமே வந்து ரொம்ப கம்மியா தான் நடத்துறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு குடி மறுவாழ்வு மையத்துல வந்து எப்படியான ஒரு சிகிச்சை நடத்துறாங்க என்பதை வந்து இவங்க வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேவையான படத்தை வந்து கொடுத்திருக்கக்கூடிய நண்பர் தினகரனுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் அவசியம் இந்த படத்தை ஸோ பாட்டில் ராதா அதோட ப்ரிவியூ பார்த்தேன். பாட்டில் ராதா வந்து இந்த வருஷத்தோட முக்கியமான படத்தை ஆரம்பத்திலே வந்து அதோட கணக்கு துவைக்கிறேன்னு நம்புறது. ஸோ இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக வந்து கனெக்ட் ஆச்சு. ஏன்னா என்னோட சின்ன வயசை வந்து எனக்கு இந்த ரொம்ப ஞாபகப்பட்டுச்சு. சஞ்சனாக்கு அவங்க படினாங்க, அது வந்து என்னோட அம்மாவா ஃபீல் ஆனாங்க. குரு சோமசுந்தரம் சார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒரு குடிகாரனா லைவா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருந்தாரு. அவரோட அந்த சின்ன சின்ன குடிச்சிட்டு இருக்கும் போது அவரோட கண்ணு சவந்திருக்கிறதும், குடி இல்லாத போது காலைல எழுந்திருக்கும் போது கண்ணு அந்த ஒரு சவக்காம இருக்கு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுல இருந்து ஒரு ஜமால பண்ண பாரி அவரோட எக்ஸ்ட்ரீம் இன்னொரு வருஷம் வந்து பார்க்க முடிஞ்சது. ஜமால எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அப்படி எக்ஸ்ட்ரீமா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ராவான குட்டியாருன்னு எனக்கு ஃபீல் ஆனாரு. ஸோ பாட்டில் ராதா படம் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு நம்புறேன். இது வந்து நிறைய நம்ம இந்திய குடும்பங்களை, தமிழ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். இதுல நான் நிறைய சினிமாலையும் சரி, என்னோட வேற வெளியில நண்பர்களும் சரி, குடி மூலியமா எத்தனையோ நண்பர்கள் வந்து அவங்களோட கேரியரை, அவங்க லைஃப், அவங்களோட குடும்ப சந்தோஷத்தை நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணதை கண்கூடாவே நான் பார்த்துருக்கேன். முக்கியமான ரைட்டர்ஸ், முக்கியமான டேரக்டர்ஸ் சில பேர் வந்து குடியால இறந்தது என் கண்கூடாவே நான் பார்த்துருக்கேன். அவங்க லைஃப் ஒன்றும் இல்லாமல் போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் அது அவங்க எல்லாருமே ஒரு திருத்தக்கூடிய, ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய, அவங்க எல்லாம் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் இது திருந்தக்கூடிய ஒரு படமா அந்த பாட்டில் அதை இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை நம்ம எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து கண்டிப்பா அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி. I just watched Bottle Radha and I think the whole team has done an incredible job. அவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க about alcoholism. It's very very prevalent in our country, from teenagers to people who are almost 60 and everything. It's not just an addiction, it's an actual issue. I think people need to realize that sooner or later. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. All the actors have done an incredible job. It's very important that people watch this movie in the theaters and encourage this kind of movie where they're promoting awareness about
alcoholism. I think the dialogues were written very beautifully, especially on the ending monologue by Sanjana. And Sir has done an incredible job, and I just think all this hard work should be appreciated by people. Please go watch the movie. Thank you. நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து எப்பொழுதுமே வந்து நீலம்ல இருந்து வர ஒவ்வொரு படமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதில் ஒரு தவிர்க்க முடியாத படம் அந்த படம் இருக்கும். எல்லாரும் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கூட நீங்கள் வந்து சரக்கு மட்டும் நீங்கள் வந்து எப்போ போனாலும் 24 hours கிடைக்கிற ஒரே பொருள் சரக்கு மட்டும் உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்கும். பாட்டில் ராதா, எல்லா குடும்பத்திலும் ஒரு பாட்டில் இருக்கும், ஒரு ராதா இருப்பாங்க. அதாவது எண்ணம், சொல், செயல், இது மூணுலையும் சரியா இருக்கிற ஒரு ஆளா சில பேர் நேர்கோட்டில் போறது அதுல ரஞ்சித் முக்கியமான இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது ஒரு கர்ச்சீப் எத்தோட கண்ணில் துடைக்கிறோம், மறுபடியும் சிரிப்பு வருது, மறுபடியும் துடைக்கிறோம், மறுபடியும் சிரிப்பு வருது. ரொம்ப தவிர்க்க முடியாத படம் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதாவது இது வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு. அந்த நாய்க்குட்டி, அந்த ஒரு செடி, அதே மாதிரி எல்லாத்துக்கும் வெளியில் இங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த இது மாதிரி அன்பை விதைப்பும் அன்பை சம்பாதிப்போம். நன்றி. இந்த படம் இந்த டைமுக்கு ரொம்ப தேவையான படம் நினைக்கிறேன். அவ்வளோ பேர் என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே அவ்வளோ பேர் ரொம்ப இதாக இருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கை நிறைய மாறி போயிருக்கு. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்தை மாற்றும் நான் ரொம்ப நம்புறேன். நன்றி. இப்பதான் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு மிக 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 ரொம்ப அவசியமான படம். நான் இப்படி ஒரு கண்டென்ட் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இவ்வளோ தைரியமா போல்டா இதை வந்து வெளிப்படையா சொல்லணும், மக்கள் பார்க்கணும், இதுல இருந்து நிறைய பேர் மீண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து குடிங்கிறது ரொம்ப சோசியலிசம் ஆக்கி படங்கள்லயே பாத்தீங்கன்னா பொதுவான இந்த கமர்ஷியல் படங்கள்ல அந்த குடிக்கிறத வந்து ரொம்ப நார்மலைஸா பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட படங்களே அதை நான் வைக்கிறது இல்லை. அது வந்து எவ்வளவு தவறு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த இது வந்து ரொம்ப அழுத்தமா எடுத்து வந்திருக்காங்க. இது கண்டிப்பா தவறாம எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எல்லார் ஃபேமிலியிலும் இதை பார்க்கணும். இதை பார்த்து நிறைய பேர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படம். அது போக ரொம்ப மெசேஜாவும் இல்லாம என்டர்டைன்மெண்டாவும் என்கேஜிங்காகவும் இந்த படம் இருக்கு. என் கிரெடிட் அப்போ யாருமே எந்திரிச்சு வரல. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். இயக்குனருக்கு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகள். ஏன்னா இப்படி ஒரு கண்டென்ட் அவர் கொடுத்தது சூப்பர், ரொம்ப சூப்பர். நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார், அவருக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கண்டென்ட் நன்றி, தேங்க்யூ. பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வந்தோன்றதை விட வந்து ஒரு வாழ்வியலை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு வந்தோம்னு தான் சொல்லணும். நீலம் பிக்சர்ஸ் ஆகட்டும், பலூன் பிக்சர்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணுன ஒரு விஷயம் வந்து அல்டிமேட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு காமெடி ஹாரர் அப்படின்னு போகிறத தாண்டி ஒரு வாழ்வியலை பதிவு செய்வோம். அந்த வாழ்வியல் வந்து மக்கள்கிட்ட போய் ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஒரு அணு அளவுக்கு வந்து அது ஒரு பிரளயத்தை ஏற்பட்டுச்சுனாவே அது வந்து பெரிய லெவல்ல சொசைட்டில வந்து சேஞ்ச் ஆகுன்றது அவங்க நினைச்சிருக்காங்க. அது 100% நடந்திருக்கு. ஏன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கொஞ்சம் பின்டர் ஆஃப் சைலன்ஸ்ல இருந்தோம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். என்னடா அது குடியே வேணான்னு சொல்றாங்களே, பாட்டில் ராதான்னு பேர் வச்சிருக்காங்களே, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு குடிகார மக்களுக்கு வந்து தோணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு, பெரியவங்க சொல்லுவாங்க வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாமே அமிர்தமே நஞ்சாகிறப்போ ஒரு நஞ்சை நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்குமே, அது கண்டிப்பா வந்து நம்மள ஒரு நாள் கில் பண்ணதான் போகுது. ஸோ அமிர்தத்தையே நம்ம கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறதுக்கான அத்தனை விஷயமும் இதுல கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுல நடிச்சிருக்க குரு சோமசுந்தரம் சார் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லவே முடியாது, வாழ்ந்திருக்காரு. ஜான் விஜய்னா ஒண்டர்ஃபுல். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரத்னம் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இதே மாதிரி நிறைய படைப்புகள் நீங்க கொடுக்கணும் சார். நிறைய ஹார்ட் டச்சிங் படங்கள் நீங்க கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஷாண்ட்ரா ஆல்டன் ஃபென்டாஸ்டிக், சூப்பரா இருக்கு. டெஃபினட்டா இந்த வாரம் வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிற படங்கள்ல நீங்க ஓடிடியில வந்து பார்க்கலாமே, வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்றது இல்லாம ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம உட்காந்து 4 பேரோட நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பார்ப்போம், பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். அது எப்படி நம்ம கனெக்ட் ஆகுன்றது தெரியாது. ஒரு கொடுமையா ஒரு தியேட்டர்ல ஒரு 500 பேரோட நம்ம உட்காந்து பார்க்குறப்போ அந்த வைபை வந்து நீங்க 100% நீங்க வரலாம். நல்ல கண்டென்ட் வந்து பாருங்க. தேங்க்யூ.